ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா டைரி. நீங்கள் இந்த காணொளியில் பார்க்க போகிறது டென்மார்க்கில் எடுக்கப்பட்ட காட்சிகள். அதாவது டென்மார்க்குக்கு விசிட் பண்ணின நேரம் அதிலிருந்து எடுக்கப்பட்ட காட்சிகளை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட்டில் இருந்து நேரடியாகவே ஸ்டேஷனுக்கு போயாச்சு. ஸ்டேஷனில் டிக்கெட் எடுக்கிறதுக்காக எந்த டிக்கெட் எடுத்தால் சிட்டி ஃபுல்லாக தெரியலாம் பார்த்து எங்களோட இடங்கள் பார்க்குறதுக்காக இடம் தேடினா போல் எங்களுக்கு ஆன்லைனில் தேடி பார்த்தேன். ப்ரைஸஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஓகேன்னுட்டு அந்த ஸ்டேஷனுக்கு முன்னாலேயே ஒரு டூரிஸ்ட் கைடு இது மாதிரி ஒன்று இருந்துச்சு. அவங்கள்ட்ட போய் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இப்படி இந்த மாதிரி டிக்கெட்ஸ் இருக்குது. ஈவினிங் 5 o'clock மட்டும் பஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த பஸ்ஸுக்கான டிக்கெட் எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த பஸ்ஸுலேயே நீங்கள் அது நம்பர் 1 2 3ன்னு சொல்லி போட்டிருக்குது. அதுலேயே நீங்கள் ட்ராவல் பண்ணி கொண்டு போகலாம். எந்த இடத்துல நீங்கள் பார்க்க போகிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் இறங்கி அந்த இடத்துல பார்த்துட்டு திருப்பி அதே இடத்துல நிற்கும்போது திருப்பி 20 மினிட்ஸில் அதே பஸ் வருமென்னு சொல்லி இதுதான் பஸ். அந்த பஸ் இதில் நாங்கள் இப்போ ஏறுறதுக்கான டிக்கெட்டை நாங்கள் ஆல்ரெடி எடுத்துட்டோம். இப்போ இந்த பஸ்ஸில் இப்போ நாங்கள் ஏறின பிறகு அவங்க ஒவ்வொரு இடங்கள்ட நேமை சொல்லி இந்த இடங்களில் நீங்கள் உங்களுக்கு விருப்பம்னா அந்த ஸ்டாப்பில் இறங்கலாம். இறங்கி நாங்கள் அந்த இடத்துல பார்க்கலாம். ஆனால் இதில் இன்னும் இந்த டிக்கெட்டில் இன்க்ளூடாக சில இடங்களுக்குள்ள என்ட்ரி பண்ணுறதுக்கான டிக்கெட்டும் ஃப்ரீயாக எங்களுக்கு அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த டிக்கெட் எடுக்க இன்ன ப்ரைஸுக்கு இருக்குது அடிஷ்னலாக. அப்போ அந்த அடிஷ்னலாக நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த ஏரியாவை கவர் பண்ணுறதோட இன்ன இடங்களுக்கு நீங்கள் அந்த ஃப்ரீயாகவே என்ட்ரி பண்ணலாம் உள்ளுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஓகே, நாங்கள் அது எங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு அதில் ட்ராவல் பண்ணுறது. எங்களுக்கு என்னென்னு சொன்னால் டைம் முதலாவது நாங்கள் புது இடம் ஒன்றுக்கு பார்க்க போய்க்க எங்களுக்கு தெரியாது எங்கெங்கே என்னென்ன பிளேசஸ் இருக்குமெண்டு. ஸோ இது இவ்வளோ இடங்கள் இதில் காட்டுற எல்லா இடங்கள்லேயும் பஸ் 1 by 1 நின்று கொண்டு போகும். ஸோ அப்போ எங்களுக்கு தெரியும் இந்த சிட்டி இது சிட்டியில் அப்படியே. அப்போ இதில் எங்களுக்கு தெரியும் இன்ன இடம் நல்லா இருக்கும், இன்ன இடத்துல நாங்கள் இறங்கி விசிட் பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு நாங்கள் இடத்த சம்டைம் அந்த இடத்த நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம்டா கூட நாங்கள் அதில் வெயிட் பண்ணினோம்டா அதே பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ண முறை ஒரு 15 மினிட்ஸில் அடுத்த பஸ் வரும். அப்படி ஈவினிங் 5 o'clock மட்டும் இந்த பஸ் இருக்குது. இது ஒரு நாங்கள் போன ஒரு தண்ணியில் போட்டில் நாங்கள் ஒரு 1 hour ட்ராவல் பண்ணுறதுக்காக இந்த இடத்துக்கு போயிருந்தோம். இது உண்மையாகவே நல்ல ஒரு வடிவாக இருந்துச்சு பார்க்க. என்னென்னு சொன்னால் 2 சைட்லேயும் இப்போ இதால் நாங்கள் க்ராஸ் பண்ணி நடந்து போயிருக்க அந்த சைட் 2லேயும் கடைகள் இருக்குது. அதாவது சாப்பாட்டு கடைகள் எல்லாம் இருக்குது. இதுக்குள்ளே இந்த இதுக்குள்ளே நடுவில் ஒரு லேக் மாதிரி அப்படியே கப்பல் ஓடிக்கொண்டிருக்கும். நாங்கள் இப்போ அந்த கப்பலில் ஏறினோம்னா 1 hour அந்த கப்பலில் அப்படியே ட்ராவல் பண்ணி கொண்டு போகலாம். அதே நேரத்தில் அந்த கப்பலால் இறங்கி வந்தோம்னா இந்த சாப்பாடு கடையெல்லாம் இருக்குது. இதில் ஒவ்வொரு மெனு என்னென்ன ப்ரைஸ் என்னென்ன இதில் இருக்குன்னு சொல்லி முன்னுக்கு ஒரு ஒரு கைடாக அதில் போட்டிருந்தாங்க. அப்போ உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் அதில் போயிட்டு நாங்கள் சாப்பிடலாம். அது டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் இந்த போட் அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கும். இப்படி இந்த இந்த ரெஸ்டாரண்ட்டில் இப்படி நெருப்பு இது வச்சிருக்கிற மாதிரி ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்லேயும் ஒவ்வொரு வித்தியாசமான இதுகள் வச்சுருந்தாங்க. ஏனண்டா கவர்ற மாதிரி ஆக்களை, ஏனண்டா இதுக்குள்ளே ஃபுல்லாகவே அதிகமாக அதுக்குள்ளே நிற்கிற ஆக்கள் முழுக்க எல்லாமே டூரிஸ்ட் ஆக்கள் தான். ஏன்டா இது ஒரு நல்ல டூரிஸ்ட் பிளேஸ் உண்டு. இப்போ இதுக்குள்ளே இருக்கிற எல்லா கப்பல்லையும் நாங்கள் ட்ராவல் பண்ணலாம். அதே டிக்கெட்டில் ட்ராவல் பண்ணலாம். ஸோ இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது. இதுதான் அந்த கப்பலுக்கான டிக்கெட். நாங்கள் இப்போ இதில் போன உடனே இதில் ஒரு சின்ன ஒரு 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 ஆள் இருக்கிற அளவுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று இருந்தது. அந்த பாக்ஸில் போயிட்டு அவங்கள்ட்ட கேட்க அவங்க சொன்னாங்களோ, ஓகே நீங்கள் இதில் ட்ராவல் பண்ணலாம். இவ்வளோ நேரத்தில் உங்களுக்கு இந்த இது கப்பல் எடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அந்த கப்பலில் ஏறுறதுக்கு இப்போ பிரிம்பாவும் டிக்கெட் எடுக்கலாம். இப்போ நாங்கள் இந்த ட்ராவல் மூலமாக டிக்கெட் எடுத்து வந்ததால் எங்களுக்கு அந்த டிக்கெட் ஆல்ரெடி அவங்க தந்துருந்தாங்கள அங்கே. அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இங்கே பிரிம்பாவும் எக்ஸ்ட்ராவாக எடுத்து கொண்டு போகலாம் நாங்கள்.
இப்போ அவங்கள்ட்ட குடுத்த உடனே அவங்க அந்த டிக்கெட்ட வந்து பார்த்துட்டு, அத முன்பக்கம் இருக்கிற ஒருக்கா தான் போகலாம். என்னன்னா, நாங்க திருப்பி 1 ஹவர் இதுக்குள்ள திரும்பி வர இயலாது. நாங்க போன நேரம் வந்து கொஞ்சம் மழையாவும் இருந்துச்சு. மழை தூறல் எல்லாம் விழுந்து கொண்டிருந்துச்சு அதுல. அப்ப அதையும் வந்து அது மழை பெருக்குமா இல்லையான்ற ஒரு டவுட் இருந்தது. ஏனென்டா, நாங்க வெளியில இருந்தோம்னு சொன்னா, மழை கூடுதலா வந்துச்சுன்னா, நாங்கள் வந்து நனைய வேண்டி வரும். அதால வந்து உள்ளுக்கே இருக்கலாம் என்ற ஒரு ஐடியாவுல முதலெல்லாம் போய் கப்பல் வெளிக்கிறதுக்கு முதலெல்லாம் வடிவா எல்லாம் போய் பார்த்து, அதில் இருந்துட்டு, அப்புறம் கப்பல் வெளிக்கிற டைம் பார்த்து நாங்கள் உள்ளுங்க வந்துட்டோம். ஏனெண்டா சம்டைம் வந்து இது ஃபுல்லாக இப்போ கிழமை நாட்களில் சில நேரங்களில் வந்து இல்லாட்டி சில சில நாட்களில் வந்து ஆட்கள் வந்து கூடவா இருக்கும். அண்டா அப்போ சீட்டெல்லாம் ஃபுல்லாக இருக்கும். அப்போ நாங்கள் முதல் வந்து அதில் இருந்தோம்னு சொன்னால் எங்கள்கிட்ட சேஃபாக இருக்கும் அந்த பிளேஸ். இல்லையான்னு சொன்னால் வேறு ஆட்கள் வந்துட்டாங்களேண்டா, நாங்கள் வெளியில் நின்று பார்ப்போம்னு சொல்லிட்டு வேலையாட்கள் வந்துட்டாங்களேண்டா, அப்புறம் நாங்கள் உள்ளுக்கு போய் இருக்கிறது கரைச்சல். அதில் வந்து முதலே நாங்கள் உள்ளுக்கே இருந்துட்டோம். வெளியில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு, இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே வந்து நல்ல பில்டிங், ஒவ்வொரு கலர் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோவில் பாருங்கள், அந்த சைட்லேயே வந்து ஒவ்வொரு கலரில் ஒரு பில்டிங் இருக்கும். அதே நேரத்தில் வந்து எல்லாமே வந்து ஒரே நேருக்கு கட்டியிருக்கிறாங்க. ஒரே ஷேப்பில், கூடுதலாக ஒரே ஷேப்பில் வந்து பில்டிங் எல்லாம் கட்டியிருந்தாங்க. இந்த டென்மார்க்லேயே நான் ஒரு டிஃப்ரெண்ட்டு பார்த்த இந்த கட்டிடக்கலை வந்து சும்மா ஒரு வேறு லெவல். அதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதில் எல்லாம் செய்திருக்கிறாங்களே. ஏனெண்டா அதில் இருக்கிற அந்த ஆக்களுண்ட சிலைகளோ சரி, இல்லாட்டி அது சிலதுகள் வந்து செப்பில் செய்திருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி அப்படி சில இடங்கள் வந்தெல்லாம் மிக ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு வடிவாகவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு எல்லாத்தையும் பார்க்க. இதை சுற்றியே வந்து இந்த இப்படியான பில்டிங்கள் இருக்கும். பிறகு இந்த கப்பல் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணி அவங்க அப்படியே ரொட்டேட் பண்ணி கொண்டு வருவாங்க. வரும்போது வந்து அந்த இடங்கள்ட ஸ்பெஷலாக இருக்கிற விஷயங்கள், அப்படியான இதுகளை வந்து அதில் சொல்லி கொண்டு போவாங்க. அதில் ஒரு லேடி ஒரு ஆள் இருந்து அவங்க அதை பற்றி விளங்கப்படுத்தி கொண்டு போவாங்க. இப்படியே இந்த கப்பல் பயணம் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பர் இதாக இருந்துச்சு. அதை விட வந்து இதில் வந்து இன்னும் ஒரு நன்மை என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து இதில் ட்ராவல் பண்ணுறோம்னு சொன்னால், நாங்கள் வந்து இந்த சைட்டில் இருக்கிற ரெஸ்டாரண்ட், ஃபஸ்ட்டாக வந்து அந்த சைட்டில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் எல்லாமே வந்து ஒரு அதாவது அதிகமாக வந்து சீ ஃபுட் அதுகள் கூடுதலாக அதில் இருந்துச்சு. மெனுவை கண்ட்ரோல் பண்ணி பார்த்தோம் இருந்துச்சு. நாங்களும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிருந்து டேஸ்ட் பார்த்தோம். இப்படி இதுன்னு சொல்லி ஃபிஷ் எல்லாம் வந்து ஒரு ஃபிஷ்ஷிலேயே வந்து ஒரு 3-4 விதமான ஃபிஷ் வந்து, சில ஃபிஷ் வந்து பொரித்து, சில ஃபிஷ் வந்து ஸ்ட்ரீம் பண்ணி, அப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இது ஒரு நல்ல ஒரு ட்ரிப்பாக இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ இந்த கப்பல் வந்து இப்போ நாங்கள் இந்த கப்பலில் வெளிக்கிட்டுட்டோம். இது கப்பல் எடுத்துட்டாங்க. அப்படியே இப்போ இது இப்படியே ரொட்டேட் ஆக போகுது. இப்படியே ரொட்டேட் ஆகிக்கொண்டு போகுது இந்த கப்பல். நீங்கள் வந்து இந்த காணொளி வந்து இப்படியே நான் இந்த டென்மார்க் பயணம் தொடர்ந்து எபிசோட் 1, 2, 3 அப்படியே போடுறதுக்கு இருக்கிறேன். உங்களுக்கு இந்த இப்படியான காணொளி விருப்பம், இப்படியான இடங்கள் வந்து பார்க்கணுமென்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். இது தொடர்ந்து இந்த இப்படியான காணொளிகள் வந்து இந்த டென்மார்க்குண்ட இடங்கள், டென்மார்க்குக்கு நான் விசிட் பண்ணின பிளேசஸ் எல்லாமே வந்து இந்த எபிசோடில் தொடர்ந்து வரும் 1, 2, 3 Thank you for watching my channel. Thank you.